ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரட்டை கார்த்திகா. வர வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிங்க. ஸோ அந்த புனித வெள்ளி பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை சிலுவையில் அறைந்த தினம்னு சொல்லுவாங்க. அந்த இயேசுவை சிலுவையில் அறையிறப்ப அவர் ஒரு 7 வார்த்தைகளை குறித்து பேசியிருப்பாரு. அதில் முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்து நான் உங்ககிட்ட ஒரு சில நிமிடங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போதான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே இந்த வீடியோவை பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவத்துக்கு மிகப்பெரிய அடித்தளமே மன்னிப்பு. ஆனா இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா மன்னிக்கிறோமா? அதாவது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாத்தையுமே ஈஸியா மன்னிக்கிறோமா? சர்ச்சுக்கு போனாலும் உபதேசத்தை கேட்குறோம், செய்தியை கேட்குறோம், கேட்டுட்டு வெளியில வந்ததுமே தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையும் போது ஒரு 7 வார்த்தைகளை குறித்து பேசுறாரு. அதுல முதல் வார்த்தையாகிய இந்த மன்னிப்பை குறித்து தான் நான் உங்ககிட்ட ஒரு சில நிமிடங்கள் ஷேர் பண்ண போறேன். வாசிப்போம். பைபிள்ல லூக்கா 23:34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இதுல பாத்தீங்கன்னா 2 சம்பவங்கள் சொல்லப்படுது. ஒரு சம்பவம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இரண்டாவது சம்பவம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஸோ உதாரணமா சொல்றேன், மனுஷங்க நாமளே இருக்கிறோம். இன்னைக்கு இவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நான் தான். எவ்வளோ நல்லது செஞ்சிருக்க தெரியுமா? ஆனா இவங்க என்னடான்னா என்னையவே மட்டம் தட்டி என்னையே அவமானப்படுத்துவாங்க அப்படின்ட்டு அவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட குறை சொல்லிட்டு அழுவோம். எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நம்மளுடைய வேதனைகளை வந்து ஷேர் பண்ணிட்டு அவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க, அப்படியெல்லாம் பண்ணாங்க, நான் இப்படியெல்லாம் நல்லது செஞ்சேன்ட்டு அவங்கள பத்தி புறங்குருவோம். ஆனா ஏசப்பா அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணாங்க தெரியுமாங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். முடவரை நடக்க செஞ்சிருக்காரு, செவிடரை கேட்க செஞ்சிருக்காரு, ஊமையரை பேச வச்சிருக்காரு, ஸோ இறந்தவரை உயிரோடு எழுப்பியிருக்காரு, திமிர்வாதக்காரரை சொஸ்தமாக்கி இருக்காரு, 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷிச்சிருக்காரு. இந்த மாதிரி அடுக்கிட்டே போலாங்க. அவர் செஞ்ச வந்து அற்புதத்தையும் அடையாளத்தையும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச அந்த கடவுளையே அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க தெரியுமாங்க? வாசிப்போம். மத்தேயு 27:25 வசனம் சொல்லுது. அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஏசப்போடைய மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்ல? அப்படி அந்த ஜனங்க அந்த ஏசப்பாவுக்கு என்னதாங்க செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இதோ நான் சொல்றேன். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு சொன்னது மாத்திரம் இல்லைங்க, வஸ்திரத்தை கலற்றினார்கள், முள் கிரீடம் சுட்டினார்கள். சாதாரண கிரீடம் இல்லைங்க, அந்த கிரீடத்தை சுத்திலும் வெறும் முள்ளு முள்ளா இருக்கும். ஒரு குண்டூசி குத்தினா கூட நம்மளால வலி தாங்க முடியாது. கோலை எடுத்து தலையில ஓங்கி அடிச்சிருக்காங்க. அவர் முகத்து மேல காரி துப்பிருக்காங்க. சோ கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்க. வாரினால் அடித்தாருங்க. சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்க அப்படின்னு சொல்லி முழக்கமிட்டு இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், அவருதான் கடவுளாச்சே, அவருக்கு இருக்கிற சக்தியை யூஸ் பண்ணி அவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாங்க. ஆனா அவரு அப்படி எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே ஒரு சின்னதா தவறு பண்ணனா கூட, ஒரு சின்னதா ஒரு பொய் சொன்னா கூட நம்ம மனசாட்சி உறுத்தணுங்க. ஏன்னா ஐயோ ஏசப்பா அந்த மாதிரி எல்லாம் அடிக்கப்பட்டாருல்ல, 2 கை 2 கால்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டு அவர் அத்தனை அவமானங்களையும் அத்தனை அசிங்கத்தையும் யாருக்காக? எனக்காக வாங்கினாருல்ல.
மல்லுக்கு மல்லு சரிக்கு சமமா யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. கெட்ட வார்த்தைகளும் அவதூறான வார்த்தைகளும் இந்த நாவிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு நம்ம மனசாட்சி குத்தப்படணுங்க. அப்படி குத்தப்பட்டாதான் நம்ம உண்மையான கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். நாமளும் மற்றவர்கள் நமக்கு விரோதமா ஏதாவது செயல் செய்திருந்தாலும் சரி, இல்ல வார்த்தையால பேசி நம்மளை அவமானப்படுத்தியிருந்தாலும் சரி, அவர்களுடைய குறைகளை மற்றவங்களிடம் குறை கூறாமல் தேவன் மாதிரியே அவங்களுடைய தப்பிதங்களை மன்னித்து ஈஸியாக சமாதானமானோமானால் அதுக்குண்டான பலனை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். லாஸ்டா ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு அழகிய ஒரு கொய்யாப்பழ மரம் இருக்கு. அந்த மரத்து மேல நீங்க கல்லெடுத்து போட்டீங்கன்னா அதுக்கு மாறா அது ஒரு அழகிய ஒரு கொய்யாப்பழத்தை தாங்க கொடுக்கும். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் பலம் தருகின்ற ஒரு மரமா தாங்க இருக்கணும். ஏசப்பாக்கு இந்த ஜனங்க அவ்வளோ தப்பிதங்கள் பண்ணியும் அவ்வளோ குறைகள் செஞ்சுமே பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குற்றமுமே செய்யாத இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த தெய்வமா போற்றப்பட்டு இன்னைக்கு அந்த பிதாவுக்கு ஒரு நல்ல ஒரு குமாரனானாரு. நாமளும் அதே மாதிரி தாங்க மற்றவர்கள் செய்த குறைகளை மன்னித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.